டேய் யாரா இது புதுசா இருக்கு? வாட் இஸ் மை நேம்? காவியம் 12,96,000 வருஷம். ஒரு மனுஷன் 18 அடி உயரம் பைத்தியக்காரா அப்ப காய்க்கலாம். இங்கிலீஷ் டிஃபரன்ஸ் கிடையாதாப்பா? ரெண்டுமே ஒண்ணுதான். தம்பி அண்ணா, தாகவிட அதிகரித்து விட்டது, ஜலம் கொண்டு வா என்று சொன்னார். ஆமாம் அண்ணா. இவரோடு ஏண்டா உனக்கு சமர்? தண்ணீர் கொண்டு வர சென்றேன். எங்கு பார்த்தாலும் நீர் இல்லை அண்ணா. இந்த பாறை மீது ஏறி பார்த்தேன். பாறை மீது ஏறியதற்காக இவன் என்னுடன் சண்டை செய்கிறான். யார் தெரியுமா? இந்த கானகத்தில் வாழ்பவர் வேடி உலகத்தின் தலைவன் நான். என் பேர்தான் சகுந்தன். காணத்துள்ள வட்ட பாறைக்கெல்லாம் ஏறி நாமம் தீட்டி ராமா என்று உன்னை காண போகிறோம் என்ற முக்தி மோட்சம் கிடைப்பதற்காக தவம் செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் துதிப்பாட்டி கொண்டிருந்த வட்ட பார் மீது இந்த அற்பன் ஏறி அசிங்கப்படுத்தி விட்டார். ஆகையால் அவனை கொன்றே தீரவேண்டும். இப்படி கோபிக்கலாமா தம்பி லட்சுமணா? இப்படி கோபிக்கலாமா தம்பி லட்சுமணா? தம்பி லட்சுமணா, தம்பி லட்சுமணா, தம்பி லட்சுமணா. இப்படி கோபிக்கலாமா தம்பி லட்சுமணா? லட்சுமணா, லட்சுமணா. அறிந்து நட மாயை இப்போது இப்படி கோபிக்கலாம். லட்சுமணா, தாரக மந்திர ஜீவன புத்தம் சத்திய காலம் அப்படி அடிக்கோ நிக்கலாமா? லட்சுமணா. சத்திரிய வம்சத்திலே பிறந்து ரகுவம்சில் தோன்றியவன் நீ. குந்தி நாட்டினுடைய தலைவன் ஒரு வேடுவன். அவரோடு சமர்ப்புரிவது தகுமா? நான் என்ன செய்தேன்? பாறை மீதானே ஏறி பார்த்தேன். இது என்ன தவறு? களைப்பாக இருக்கிறதப்பா. சந்தேகமாக இருக்கிறது. இவனை கேட்டால் நான் தான் அந்த ஐயனுடைய சகோதரன் சொல்கிறான். அந்த வட்டப்பா நின்றது மட்டுமில்லாமல் கற்பாரும் என்று சொல்லிவிட்டான். சகுந்தா இங்க வாயே. அமர்ந்து அசிங்கப்படுத்தி விட்டான். இல்லை இல்லை அவன் சூத்த வச்சு உட்கார்றானே. ஆமா இருக்கிறது. இது அமரக்கூடாதா? அமரவே கூடாது. என் ஐயன் நினைவாக நான் துதித்துக் கொண்டிருக்கிறோம். என் ஐயன் மட்டுமே அமர தகுதி. அவர் மட்டுமே எனக்கு உரிமை உண்டு. மற்ற யார் இருந்தாலும் சரி என் கணை இரையாவது உண்மை. ஆமா, இதான் உண்மை. இவருக்கு தான் குடும்பங்கடா. எதை சொல்ல சொல்லிட. சொல்வதெல்லாம் உண்மை, வேற என்று கிடையாது. ஆமா, அப்படி ஒருவேளை தவறு செய்து விட்டால் கை வச்சு சரி. நாமதேயத்திற்குரியவர் யார் தெரியுமா? யாரு? யாரு? ராமன், அயோத்தி ராமன், தசரத ராமன், கோசலை ராமன். அவர் புன்னகை சிரிப்பை என் தாத்தா சொல் கேட்டிருக்கிறேன். அவரை பார்த்து இடையாறு பார்க்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு கடும் தவத்தை ஏற்றிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஏதாவது தவறு செய்தால் உங்களை நாங்கள் இல்லை கண்ணை கூட நீ குத்திடுவேன். பேசுங்க. உடம்புக்கு உங்கள் நாமதேயம் என்ன? உங்கள் நாமதேயம்? சந்தேகம்.
அடுத்த பிறவில நீ சந்தேகம்தான். சகுந்தா 60,000 ஆண்டுகள் ஆட்சியை மாட்சிமையோடு அரசு புரிந்து வந்தார் தசரத சக்கரவர்த்தியா. ஆமாம். நாடாளும் மன்னவன் ஒருவன் மனம் திறந்து விட்டார் மக்களை எங்கனம் காப்பாற்றி கரு சேர்ப்பது என்று குலக்குருவாக திகழக்கூடிய வசிஷ்டர் அவர்கள் ரிஷிசிருங்க முனிவர் என்று சொல்லக்கூடிய கலைக்கோட்டுமா முனிவரை அணுகி புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார். ரிஷிசிருங்கர் வந்து யாகத்தை துவங்கினார். ஆமாம், அவருக்கு உண்மை. அந்த யாகம் இம்மி அளவு பிசகா வண்ணம் முறையாக நடந்தேறியது. பூதம் வெளிப்பட்டது, பாயாசத்தை தந்தது. தேவியர் மூவராக திகழக்கூடிய கோசலை, கைகேயி, சுமித்திரை என்று சொல்லக்கூடிய தேவியர் மூவருக்கும் பகிர்ந்தளித்தார்கள். உண்மை. எஞ்சியதை சுமித்ரா தேவிக்கும் தந்தார்கள். இரண்டாவதாக இப்படி தேவியர்கள் கருவுற்றார்கள். சித்திரை மாதம் சுக்லபட்சம் ராமனாக நான் பிறந்தேன். மாதம் புனபூஷணத்திலும் நான் பிறந்தேன். அருமை தம்பி இருக்கிறானே லக்ஷ்மணனும் சத்ருக்கணனும் பரதன் இருக்கிறானே கைகேயி அம்மையாருக்கு சுதனாக பிறந்தார். இரட்டையராக சத்ருக்கணனும் லக்ஷ்மணனும் பிறந்தார்கள். இப்படி நாடே வியக்க வண்ணம் பூமி தானம், வஸ்திரதானம். வஸ்திரதானம் தெரியுமா? வஸ்திரதானம் என்ன? வஸ்திரதானம் சொக்கா உன்னாலதான் வந்தது எல்லாம். 2,50,000 வாங்கிட்டு இது கூடயா? இது கூட பனில் அது என்ன ஜட்டி அப்படி கோ என்று சொல்லக்கூடிய பசு கூட்டங்களை எல்லாம் தானமாக தந்து அகமகிழ்ந்தார் எனது தந்தை தசரத சக்கரவர்த்தியார். பூமி தானம் தந்தார், வஸ்திர தானம் தந்தார், அன்னதானம் தந்தார். இப்படி நாள் ஒரு மேனி பொழுதொரு வண்ணமாக நாங்கள் வளர்ந்தோம். அகில் பிறந்ததுக்காக அதற்கு கொடுத்து என்ன சம்பந்தம் இருக்கிறதப்பா? அதுதானே என் சொந்தங்கள். உரைப்பதை செவிமடுத்து கேள். எங்க வேலையை நீ எம்மா பாரு எங்க நாங்களாம் போய் நாமத்தை போட்டு வணங்கணும். சந்தேகம் எனக்கு இவருக்கு சந்தேகமாகவே இருக்கிறது. சந்தேகம் அவன் வந்தான் பாருங்க. இவனை கேட்டால் அந்த ராமன் பிறந்த ரகசியத்தை விளக்கமாக சொல்கிறார். 4 பிறந்தா 4 வேதங்களா வளர்ந்தாட்டு வேற பேசுகின்றார். எனக்கு என்னமோ சந்தேகம். இவரை பார்த்தால் எனக்காக மண்டக்கண்ணம் உள்ள முண்டக்கண்ணை எங்கே முடிச்சு விட்டுறார். எடுத்துக்கிறார். உனக்கு மூஞ்சல் தேய்க்கப்படா தெரியல. உரிமையா சகுந்தா இவர் தெரியலே. ஏடு குண்டலவாடா, ஏடு குண்டலவாடா. அப்படி நாள் ஒரு மேனி பொழுதொரு வண்ணமாக 6 சாஸ்திரம், 62 கலைக்காரம், 96 தத்துவம், 14 புராணங்களை சிறந்த முறையிலே நாங்கள் கற்றோம். அந்த நேரத்திலே கோபத்திலே மிகுந்த சீமான் விஸ்வாமித்திரர் அவர்கள் வருகை தந்தார்கள். எதற்காக தெரியுமா? எதற்காக? உலகம் நன்மை பயக்கும் பொருட்டு ஒரு வேள்வி செய்ய போகிறேன், அதற்கு இடையூறாக இருக்கிறாய் தாடகி என்று சொல்லக்கூடிய அரக்கி, அவளை அழிக்கும் பொருட்டு எனக்கு உன் உதவி தேவை என்று வந்தார் விஸ்வாமித்திரர். கதை நல்லா. அந்த நேரத்திலே அழைத்தார். அவைக்களத்திலே அரியாசனத்திலே அமர்ந்தார் எனது தந்தை. ரதகஜ துரக பதாதிகளோடு 4 வகை சேனைகளை அணிவகித்து வனம் வந்து தாடகி சம்மாரம் செய்கிறேன் என்றார் எனது தந்தை. பிறகு என்ன நடந்தது தெரியுமா? உன் உதவி நாடி வரவில்லை தசரதா, அதோ இருக்கும் உன் அருந்தவ புதல்வன் ராமனை அனுப்பு என்றார். அது பாரத காலம், இது ராமாயண காலம். அதன் பிறகு அனுப்பினால் ராமனை அனுப்பு, இல்லை என்றால் எத்தனையோ சீடர்கள் இருக்கிறார்கள், அவர்களை கொண்டு அந்த அரக்கியை அழிக்கிறேன் என்று வேகமாக விரைந்தார் விஸ்வாமித்திரர். பார்த்தார் குலக்குருவாக திகழக்கூடிய வசிஷ்டர். நாடாளும் மன்னவன் நீ இருக்க உன் உதவியை நாடாமல் சூர யுத்தத்தின் பொழுது உன் உதவி தேவைப்பட்டதல்லவா? ராமனை அனுப்பி என்றார். அதனுடைய உள்கருத்து உனக்கு தெரியாது. அதனால அனுப்பிவை என்று சொல்லி அருமை தம்பியோடு வரம் சென்றோம்.
பல சூழ்ச்சிகளை செய்து அந்த யாகத்தை அழிக்க முயன்ற அந்த தாடகியை சம்மாரம் செய்து சுபாக இருக்கிறானே அவன் மடிந்தான். மாரிசன் ஆழ்கடலிலே வீசி எறியப்பட்டான். பிறகு என்னென்று தெரியுமா? என் பாதம் கற்பாறை மீது பட்டு கல்லாக இருந்த ஒரு அம்மையார் அகலிகை பெண்ணாக உருமாறினார். அவரை கௌதம மகமுனிடத்திலே ஒப்படைத்துவிட்டு சென்றோம் மிதிலாபுரி. நீ எங்குதான் கட்டாயோ? ஏய் கட்டாயா கட்டாயா காசு நம்ம அருந்தவ புலவர் திருவேங்கட ஆசிரியர் அவரோட சொல்லிட்டா உனக்கு வசனம் எழுத சொல்லிட்டா ஒரு வசனம் பேச மாட்டா நீ பைத்தியடா. பிறகு யாருமே அசைத்து பார்க்க முடியாத சிவ தருவதை வளைத்து ஜானகியை மனம் புனைந்து அருமை தம்பி ஊர்மொழிய மனம்தான் சுருதி கீர்த்தி அருமை தம்பி பரதன் மாண்டார். பரதன் திருமணம் செய்து கொண்டார். இப்படி திருமணம் செய்து கொண்டோம். சொத்தை வில்லதை வளைத்த ராமா இதோ இருக்கும் விஷ்ணுவின் தனுவதை அசைத்து பார்க்க முடியுமா என்று எள்ளி நகையாடினார். ஆமா, பரசுராமன் விஷ்ணுவின் தனுடா. பிறகு என்னன்னு தெரியுமா? அவனுக்கும் எனக்கும் வாக்குவாதம் முடிந்தது. அந்த வில்லை வளைத்தேன். காராளம்பு பட்டினம் என்று சொல்லக்கூடிய கேரளம்பதியிலே வீழ்ந்தது. தோல்வி உற்றார் பரசுராமன். அவன் ஆணவம் அழிந்தது. இப்படி அத்துணை செயல்களையும் செய்தது இந்த ராமன். உடன் இருந்தது அன்பு தம்பி லட்சுமணன். இது அத்துணை உண்மைப்பா.